தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14-15 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். இன்டர் மேரேஜ் சிஸ்டம், அப்புறம் உலகத்தோடு சமரசம், இப்படிலாம் வாழ முடியாத உலகத்தில். ஆகவே உலகத்தோடு ஒத்து போவோம். இன்று உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய உபதேசம் இருந்தது சபையில். நிக்கோலாய் என்று சொன்னால் நிக்கோ லாவோஸ், அதாவது மதமும் அரசியலும் சேர்ந்தது. சபை அரசியலில் ஈடுபடலாம் என்ற உபதேசங்க என்றால் உலகத்துக்கு நமக்கும் ஆக சம்பந்தம் இல்லைன்னு அப்பா சொல்றாரு. ஆனால் சபை எப்படி இருந்ததா, உலகத்தோடு ஒத்து போனது. அரசியலும் போகலாம், இன்டர் மேரேஜ் போல எப்படி இருக்கலாம். அந்த உபதேசம் இருந்ததுனால தான் அதை எதிர்த்தான் அந்திப்பா. ஆகவே அவன் கொலை செய்யப்பட்டான். பாத்தியா, அதான் அப்பா சொல்றாரு, உலகம் உங்களை பகைக்கும் என்ற சபையை பகைக்குதுங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உண்மையாய் வாழ்கிற சத்தியத்தின்படி வாழ நிற்கிற சபைக்கு விசுவாசிகளுக்கு போராட்டம் உண்டு என்று கேட்டால், அதன்படி வாடாத கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பை பரியாசம் பண்ணுகிறார்கள், அபிஷேகத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள், அந்நிய பாஷையை பரியாசம் பண்ணுகிறார்கள், ஜெபத்தை உபவாசத்தை பரியாசம் பண்ணு. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார். ஆழ்மத்திலே இதில் நிலைச்சிருக்கிறவர்களை பரியாசம் பண்ணத்தான் செய்வார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொன்ன, உலகம் உங்களை பகைக்கையா ஒன்று. அப்புறம் அப்பா சொன்னது, குடும்பமே பகைக்கிறது, வீட்டாரே சத்துரு. அப்பா சொல்லிருக்காரு. ஏன் பகைக்கிறது? ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் ஒரு மருமகள் ரட்சிக்கப்பட்டு விட்டால், ரட்சிக்கப்படாத மாமியாரோ மாமனாரோ மற்ற அத்தனை பேர் எதிரியாகிறார்கள். அல்லது மாமியார் ரட்சிக்கப்பட்டு விட்டால் மற்ற அத்தனை பேர் எதிரியாகிறார்கள். இப்படித்தான் குடும்பம் பகைக்கிறது. குடும்பத்தில் உண்மையாக உத்தமாய் வாழ நினைக்கிறவர்கள் அப்படி வாழாதவர்கள் பகைக்கிறார்கள். ஆகவே கேட்குறவங்க, இப்படி பாதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இருக்க விசுவாசத்தை இழந்துடாதீங்க, தைரியத்தை இழந்துடாதீங்க, ஆண்டவர் பேரில் கொண்டிருக்கிற நம்பிக்கை இழந்துடாதீங்க. இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பலப்பட்டு தொடர்ந்து உத்தமமாக ஜீவிங்க, உத்தமமாக இருங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமத்துக்கு ஒரு பலம் நிச்சயமாக கர்த்தவங்க கொடுப்பாருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.